ஒரு பிரயாணிக்காக. தாமதமான கணவனிடம் கோபம். மனைவி தூக்கு போட்டு தற்கொலை. இது சினிமா காட்சி இல்ல. நம்ம ஊர்ல நடந்த உண்மை சம்பவம். இன்றைய குடும்பங்களில் விவாகரத்து என்பது சாதாரணமாகி போயிற்று. காதலித்து கல்யாணம் செய்தாலும், பெற்றோர் பேசி திருமணம் செய்து வைத்தாலும், முதலில் அன்பு நிறைந்ததுதான். ஆனால் பின்பு ஈகோ, புரிதல் இல்லாமை, சகிப்புத்தன்மை குறைபாடு இவை ஒற்றுமையை சிதைக்கும். ஷேக்ஸ்பியர் முதலில் நகைச்சுவை நாடகங்கள் எழுதியவர். மனைவியுடன் ஏற்பட்ட மனவேதனையால் துன்ப நாடகங்களை எழுதத் தொடங்கினார். மில்டன் மனைவியை இழந்தபோது எழுதினார் இழந்த சொக்கம். பின்னர் மீண்டும் கல்யாணம் செய்தபின் எழுதினார் திரும்பப் பெற்ற சொக்கம். மகாகவி பாரதி நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தபோது செல்லம்மாள் வந்து சொன்னார், அரிசி இல்லை. பாரதி சிரித்தார். பின்னர் மட்டும் மெதுவாக சொன்னார், இப்படிச் சொல்வது சரியில்லை. அவள் சொன்னார், சரி, இதுவே உண்மையான புரிதல். பணமும் இருக்கலாம், புகழும் இருக்கலாம். ஆனா மன நிம்மதி இல்லை என்றால் வீடு இல்லமாக மாறாது. காகம் கூடு கட்டும்போது ஒன்று குச்சி எடுத்து வரும்போது மற்றொன்று அவை சரியாக இருக்கிறதா என சோதிக்கிறது. கோல்டன் ஈகிள் என்ற பறவை ஒரே துணையுடன் 100 ஆண்டுகள் வாழ்கிறது. இலினாயிஸ் கிளி. அதன் துணை கிளி இறந்த பிறகு அது சாப்பிடுவதே நிறுத்திவிடுகிறது. நம்மிடம் மட்டும்தான் ஒற்றுமை இல்லாமை. காந்தாரி கணவர் திருதராஷ்டிரன் பார்வையற்றவர் என்று தெரிந்ததும் தானும் கண்களை கட்டிக்கொண்டு வாழ்ந்தவள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மரணமாகும் முன் மனைவியிடம் கூறியது, நீ என்னை மணந்தாய், என் உடலை அல்ல. அவரது மரணத்துக்குப் பிறகும் சாரதாதேவி விதவையாய் வாழவில்லை. ஒரு பெண், அவள் பிறந்த இடம், பெற்றோர், நண்பர்கள் எல்லாவற்றையும் விட்டு புதிய வாழ்க்கைக்குள் வந்திருப்பாள். அன்பு, நம்பிக்கை, பாதுகாப்பு தேடி அதை புரிந்து கொள்வதே கணவன், அவனை ஆதரிப்பதே மனைவி. திருமணம் என்பது இரு உடலாய் ஒரே உயிராய் இணையும் பயணம். அதில் வெற்றியடைய புரிதலும் விட்டுக் கொடுத்தலுமே வழி. இந்த கருத்துக்கள் உங்களை உருக்கினால் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பயணத்தில சேருங்க. உங்களோட ஆதரவுதான் எங்களை தள்ளிச் செல்கிறது.